ஒரு நிமிஷம் இருங்களேன், உங்ககிட்ட தாங்க கொஞ்சம் பேசணும். விசுவாசமா இருங்க. ஏன்னா நீங்க விசுவாசமா இருந்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க நெனச்ச காரியம் நடக்க போதுங்க. உங்க எதிர்பார்ப்புகள், உங்கள் தேவைகள், உங்கள் காரியங்கள் எல்லாத்தையும் ஏசப்பா உங்களுக்காக சந்திக்க போறாருங்க. வார்த்தையில உங்ககிட்ட தாங்க பேசுறாரு. மார்க் 9வது அதிகாரம் 23வது வசனத்துல இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எல்லாமே நடக்கும். எப்போ நடக்கும்னா, மகனே மகளே, நீங்க என்ன விசுவாசிக்கும் போது. ஏசப்பா விசுவாசிக்கிற பிள்ளைகளை ஏசப்பா விட்டுற மாட்டாருங்க. ஏசப்பாவை நம்புறீங்கல்ல, அப்போ உங்க தேவைகள் எல்லாமே சந்திக்கப்படுங்க. உங்க கடன் பிரச்சனை, உங்க வியாதி, உங்க கஷ்டம், உங்க எதிர்பார்ப்புகள், உங்க பொருளாதார தேவைகள், நீங்க நினைச்ச காரியம் எல்லாமே கைகூடி உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்க ஏசப்பாவை முழுமையா நம்பணும். தேவனிடத்தில் விசுவாசமா இருங்க. அப்போ உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும்னு வசனம் சொல்லுதுங்க. அப்போ ஏசப்பாவை நீங்க முழுமையா நம்புறீங்கன்னா உங்களை ஏசப்பா விட்டுற மாட்டாருங்க. நீங்க நினைச்ச காரியத்தை ஏசப்பா உங்களுக்காக இன்னைக்கு செய்யப்படுறாருங்க. இதை விசுவாசிட்டீங்கன்னா இந்த செகண்ட் நடக்கும். நான் விசுவாசிக்கிறேன், நீங்க விசுவாசிக்கிறேன்னு மறக்காம ஆமென் போட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிட்டு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.